Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing well. So ஏன் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு COVID-19க்கான க்யூர் வந்து ஃபைனலி வந்து வந்தாச்சு அப்படின்றதே சொல்லலாம். ஸோ என்னடா டைட்டிலை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகி வந்திருப்பீங்க, தம்ப்நெயிலை பார்த்தும் ஷாக் ஆகி வந்திருப்பீங்க. பட் அது உண்மை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியான கிளென்மார்க் அண்ட் கனடியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியான SaNOtize, ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து வந்து உருவாக்கின ஒரு நேசல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே க்யூராக யூஸ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மோரோவர் இந்த நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தான் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறோன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கூடிய விரைவில் போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போயே. ஸோ நான் இனிஷியலாக வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளென்மார்க் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளென்மார்க் அப்படின்றது ரொம்ப பழைய பிராண்ட் அண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனினே சொல்லலாம். ஸோ கனடியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா SaNOtize அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்ஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட செவரல் மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு COVID-19க்காக வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரக் இல்லை வந்து ஒரு ஸ்ப்ரே மாரியும் வந்து நம்ம உருவாக்கணும், ஒரு க்யூர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க ரொம்ப மாசமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 years அந்த மாதிரி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நேசல் ஸ்ப்ரேவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நேசல் ஸ்ப்ரேன்னு கேட்டிங்கன்னா ஃபேபி ஸ்ப்ரே தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேபி ஸ்ப்ரேயில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நைட்ரிக் ஆக்சைடு நேசல் ஸ்ப்ரேன்னு கூட சொல்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மெயின் கான்ஸ்டிடியூண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல் விஷயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேபி ஸ்ப்ரே இல்லை நைட்ரிக் ஆக்சைடு நேசல் ஸ்ப்ரே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக எல்லா ஒரு ட்ரக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு க்யூர் கண்டுபிடிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியோட அப்ரூவல் இல்லாமல் மக்களுக்கு வந்து அது கையில் சேராது. ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும். ஸோ கிளென்மார்க் அண்ட் கனடியன் ஃபார்மசூட்டிக்கல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அது அப்ரூவ் ஆகப்பட்டுருச்சு. ஸோ கொஞ்ச நாள் முடி வந்து பார்த்திங்கன்னா அது அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக அப்ரூவ் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்ரூவ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார் மேனுஃபேக்சரிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவிலே வந்து அந்த நேசல் ஸ்ப்ரேவை மேனுஃபேக்சர் பண்ணி அண்ட் இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கே வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விற்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஸ்ப்ரே ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அடல்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் 18 and 18 ஏஜில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் லைக் 60 அபவ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோமார்பிடிட்டிஸோடு இருப்பாங்க. ஸோ லைக் பிபி, ப்ரெஷர் இல்லை சுகரு, ஸோ அந்த மாதிரி இதோடு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையாவே இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் பர்சன்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது சொல்கிறாங்க. ஸோ அபவ் ஏஜ் 18 அண்ட் அபவ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே எஃபெக்டிவ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது அஃபீஷியலாக அப்ரூவ் ஆகப்பட்டுச்சு இந்தியாவிலன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முதல்ல ஃபேஸ் ட்ரையல்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேஸ் 3 ட்ரையல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முடிஞ்சிருச்சுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஸ்ப்ரே அடித்து ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைரஸ் லோடு இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு வைரலோட ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு தன்மை, வீரியத்தனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94% வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்குன்றதை சொல்கிறாங்க. 2 நாள் கேச்சு வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸோட எஃபெக்டிவ்னஸ் 99% குறைஞ்சிருச்சுன்றதை சொல்கிறாங்க இந்த நேசல் ஸ்ப்ரேவால். ஸோ இந்த ஃபேஸ் 3 ட்ரையல்ஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு அப்ரூவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஓகே இதை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் பீப்புளுக்கு வந்து நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கண்டென்ட்ன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீப்புளுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. கோவிட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நோஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். நோஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ் அப்படின்ற ஒரு ரீஜனுக்கு போயிட்டு, ஃபேரிங்ஸ்லேருந்து லாரிங்ஸ் அப்படின்ற ஒரு ரீஜனுக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் bronchi, lungs அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸோட தன்மை அண்ட் பரவற தன்மை இருக்கும். ஸோ இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகி ஒரு 1 to 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் வந்து உங்களோட பரவ தன்மையை வச்சு ஃபேரிங்ஸ் ரீஜன் வரைக்கும் அது வந்து உங்களை வந்து கட் ஆஃப் பண்ணி லங்ஸ் வரைக்கும் போக விடாமல் தடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இந்த ஒரு பிபி சுகர் இருக்கிற பர்சன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஒரு 1 to 2 டேஸ் உங்களுக்கு ஏதாவது அதுமாரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரேயை வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நோஸில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ எத்தனை டைம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நேசல் கேவிட்டியில் வந்து சப்போஸ் கோவிட் வைரஸ் இருந்தால் கில் பண்ணிடுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரிங்ஸ் ரீஜன் வரைக்கும் கில் பண்ணுது. இதை வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் வரைக்கும் போக விடாமல் தடுக்கிறதா இந்த ஒரு ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றதுக்கான ஒரு வேலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எவ்வளோ சூப்பரான விஷயன்றதை பாருங்கள். கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த ஒரு COVID-19 அப்படின்ற ஒரு ருத்ர தாண்டவமான ஒரு வைரஸை பார்த்து நம்ம பயந்துகிட்டே இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போதுன்னே சொல்லலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனியும் கிளென்மார்க் அண்ட் கெனடியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியான SaNOtize இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது ஆல்ஃபா வேரியண்ட், பீட்டா வேரியண்ட், காமா வேரியண்ட், டெல்டா வேரியண்ட் அண்ட் எப்சிலான் வேரியண்ட் ஸோ இது 5 வேரியண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உகந்தது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றது கில் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இன்னும் புதுசாக ஃபியூச்சரில் வேரியண்ட் வந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதே சொல்லலாம். அண்ட் அக்கார்டிங் டு உத்தா ஸ்டேட் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரேவை அதாவது நைட்ரிக் ஆக்சைடு நேசல் ஸ்ப்ரே ஃபேபி ஸ்ப்ரே அப்படின்றத ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 99.9% எஃபெக்டிவாக இருக்குன்றத அவங்க ரிசர்ச்சர்ஸ் ஸ்டடீஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருக்காங்கன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ப்ரூஃபை நான் சைடில் போடுறேன். ஸோ பேசிக்காக இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு க்யூர் வந்துருச்சுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஒரு நேசல் ஸ்ப்ரேயோட மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து தொடங்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலிமா இந்த ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ கூடிய விரைவில் இப்போ வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் இதை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மன திருப்தி மன நிம்மதி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் நல்ல ரொம்ப நாள் கேச்சும் ஒரு குட் நியூஸ் கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்ற நம்புறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏதாவது உங்கள் சந்தோஷத்தை வந்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோவிட் டாட்டா.